சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே.
சோத்திரமா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இப்ப பாட்டகர்ல. உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? நீங்க இருந்து இவ்வளவு நாள் இருந்தது எங்கம்மா? இப்ப இங்க இருந்து இப்போ 6 மாசம் இங்க இருக்கிறேன். அதுக்கு முந்தி நாங்க பொள்ளாச்சியில இருந்தோம். உங்க கால்ல என்ன பிரச்சனைமா? கால்ல ஆணி குத்தி ஆஸ்பத்திரி ஊசி போட்டு ஒண்ணும் செய்யாது சொன்னாரு. அப்புறம் அதுல நீர் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாரு. ஆபரேஷன் பண்ணிட்டு 2 லட்சம் வரை செலவாயிடுச்சு அதுல. அது அப்புறம் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சர்ஜரி பண்ணல. நாங்க நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அப்புறம் கடைசிக்கு அது கால் பயங்கர வீக்கா நிறைய இடங்கள்ல ஜோம் பண்ண ஒண்ணுமே இங்க வந்து இங்க எப்படி கேள்விப்பட்டீங்க? நீங்க அங்க பொள்ளாச்சி வந்தது பாத்துருக்கோம். சரி சரி. இங்க வந்து எங்க குழந்தையார் கொண்டாடி கூட்டி வந்தா வாங்க அங்க ஜோம் பண்ணி வரலாம்னு நினைச்சிட்டு சரி வந்து அப்படி ஜோம் பண்ணிட்டு அன்னைக்கு என் கால வீக்க ரொம்ப குறைச்சி. அப்ப 2 வருஷமா உங்க கால் வீங்கியே தான் இருக்குமா? ஆமா வீக்கா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டம். அப்புறம் அங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்கமா வந்து அப்புறம் டாக்டர் எங்க டாக்டர்ட்ட போய் சுகமாகல. ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து ஜோம் பண்ண உடனே வீக்கத்துல குறைச்சு. அல்லேலூயா சோத்திரம். சரி. இப்ப எத்தனை மாசமா அங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப 3 மாசம். நீங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்ப 3வது ஞாயிற்றுக்கிழமையா நீங்க வந்திருக்கீங்க. 3வது மாசமா வந்திருக்கீங்க. இப்ப வீக் எல்லாம் வத்திருச்சு. வேற என்ன? சரி ரோஹிணி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல நானும் பையன் மருமக இருக்குது. அப்போ உங்க வீட்டுல எல்லாருக்கும் இப்ப சந்தோஷமா? உங்களுக்கு இப்படி பொண்ணு ஆறிட்டு சந்தோஷம். பையனுக்கு இந்த காலை சொன்னேன். அங்க போய் தான் இந்த காலை ஒரு சுகம் கொடுத்துருக்காங்க. இப்ப உலகம் முழுக்க எத்தனையோ இப்படி காலில் பொண்ணு உங்க பிரச்சனை வியாதியஸ்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சுகம் பெற்றிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு இப்படி சொல்லி இந்த இடத்துக்கு போங்க. எந்த இடத்துக்கு போகணும்? திராட்சை தோட்டத்துக்கு. நீங்க தொடர்ந்து விசுவாசிங்க. எசப்பா உங்களுக்கு முழு சுகத்தை கொடுப்பாங்க. காலில் பொண்ணு இருந்ததா சொன்னீங்களே, நல்லா ஆறிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அது ஒரு 5 வருஷம் இருக்கும். சரி. நீங்க தான் திராட்சை தோட்டம் அதுல சந்தைகள் போகும். ஆமா, அந்த தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்ப 10 வருஷம் இருக்குமே. அதுதே மாறிட்டோம். அப்ப அம்மா காலில் புண்ணு இருந்ததா? கால் பூரா புண்ணு அழுகி போயிருந்துச்சு. விரல அழுகி நீங்களே கூப்பிட்டு எழுந்து வர முடியல. சரி. நீங்க மேடையில இருந்து வந்து இறங்கி வந்து மற்றவங்க மேடையில ஜெபம் பண்ணீங்க. சரி. இங்க இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. சரி. இதோட உங்களுக்கு எல்லாம் நல்லா சோமாயிரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதுல இருந்தே சோத்திரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல இருந்தே நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல கால் அழுகி இருந்தது இல்லையா? பூரா நீர் அழுகிருந்துச்சு. எழுப்பி வர முடியல. அங்கே மணல் தானே. ஆமா ஆமா ஆமா. மணல் காலில் ஒட்டிச்சு. நீங்க வராண்டான்னு சொல்லி நீங்க வந்து இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். முக்கியமாக யூடியூப் வாயிலாக நீங்கள் அனைவருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுகிற பொழுது இன்னும் கூட அநேகர் இந்த செய்திகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 2வது வசனம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவன் பெயர் பெணினாள். பெணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. எல்கானா எனப்பட்ட ஒரு பெரிய தனவான், பெரிய பணக்காரர். அவர் இஸ்ரவேலில் அவர் இருக்கின்றார். அதாவது ஆண்டவருடைய காணியாட்சிக்குள்ளாக, ஆண்டவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக இருக்கிற அந்த மிகப்பெரிய நாட்டிலே அவர் ஒரு பகுதியாக இருக்கிறார். அவருக்கு 2 மனைவிகள். அதில் ஒரு மனைவிக்கு குழந்தைகள் இருந்தது, இன்னொரு மனைவிக்கு குழந்தைகள் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளுக்கு குழந்தைகள் இல்லை என்றால் வேறொரு பெண்ணை தாராளமாய் திருமணம் செய்யலாம். ஒருவேளை இந்த அன்னாலை முதலாவது திருமணம் செய்து குழந்தைகள் இல்லாதபடியினாலே அவர் பெண்ணினானை திருமணம் செய்தாளா என்கிற அந்த விவரங்கள் எல்லாம் இங்கே போடப்படவில்லை. எது எப்படி இருந்தாலும் ஒருவருக்கு குழந்தைகள், நிறைய குழந்தைகள், பெண்ணினாளுக்கு, அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. அது எப்படி இருக்கும் யோசித்து பார்த்தாலே நமக்கு புரியும். நிறைய குழந்தைகள் இருந்த அந்த பெண்ணினாக்கு எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கிற பெருமை இருந்திருக்கும். குழந்தை இல்லையே என்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலே அந்த அன்னாள் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரே வீட்டில் தான் இருக்கின்றார்கள், ஆனால் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஒருவர் தாழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இது நமக்கு அங்கே திருஷ்டாந்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பணிபுரிகின்ற இடத்துல, நீங்கள் படிக்கின்ற இடத்துல,
இல்லை ஏன் சர்ச்சுக்கு போனாலும் எங்கே போனாலும் சரி, ஒரு பக்கம் ஆசீர்வாதமாக இருக்கிற மக்கள், இன்னொரு பக்கம் குறைவாக இருக்கிற மக்கள் என்று நாம் நிறைய மேடு பள்ளங்களை சமுதாயத்திலே நாம் காண்கின்றோம். எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே போல இருப்பது கிடையவே கிடையாது. எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது கிடையாது. எல்லோரும் வாழ்க்கையில் நினைக்கிற காரியங்களை எல்லாம் சாதிக்க முடியாது. நேற்று அரசியல் கட்சி ஆரம்பித்தால் இன்றைக்கு முதல்வராய் வந்திருக்கிறார்கள். 70 வருடமாய் கட்சியை நடத்துகிறவர்கள் இன்றைக்கு கீழே இருக்கின்றார்கள். இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அது அப்படித்தான். ஒருவர் வெற்றி பெறுகின்றார்கள், இன்னொருவர் தோல்வி அடைகின்றார்கள். ஒருவர் உச்சத்துக்கு செல்கின்றால் ஒருவர் கீழே செல்லுகின்றார்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் அரசியல். இதை போலத்தான் ஊழியம். மிகப்பெரிய ஊழியக்காரராக ஐயா இருந்தார்கள். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் எங்கே கூட்டம் நடத்தினாலும் கூட்டத்துக்கு செல்வார்கள். நானும் எனது சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது என் குடும்பத்தோடு கூட அப்பா அம்மா அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் பேரன் என்று வருகிற பொழுது அது அப்படியே குறைந்து வருகிறது. உயரத்தில் இருந்த அவர்கள் இப்பொழுது கீழே இறங்கி வருகிறார்கள். கூட்டங்கள் அதிகமாய் போவதில்லை. அதே போல பல ஊழியக்காரர்கள் அங்கும் இங்குமாக சுயாதீனமாக எழும்புகின்றார்கள். ஒரே போல வாழ்க்கை இருப்பதில்லை, ஒரே போல ஊழியம் இருப்பதில்லை, ஒரே போல ஊழியக்காரர்களும் இருப்பதில்லை. எல்லாரும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றார்கள். ஒருவர் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஒருவர் குறைவின் மத்தியில் இருக்கிறார்கள், ஒருவர் உயரத்தில் இருக்கிறார்கள், ஒருவர் தாழ்வில் இருக்கின்றார்கள். இப்படியாக கடிகாரம் சுற்றுவது போல வாழ்க்கையும் கூட சுழன்று கொண்டிருக்கிறது என்பது ஒரு கசப்பான உண்மை. நீங்கள் உயர இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரை தகுதியில்லாத என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றியோடு காணப்படுங்கள். இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுங்கள். இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுங்கள். தாழ்வில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகமாக நிலைத்திருங்கள். அதிகமாக நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாளிலே உங்களையும் கூட உயரத்திற்கு அழைத்து கொண்டு செல்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இடத்துல என்னுடைய விருப்பம் என்னவென்றால், அவங்க குழந்தை இல்லாமல் ஒரு பெண் இருக்கின்றால், இவளுக்கு வருடந்தோறும் தவறாமல் குழந்தைகள் பிறக்கிறது. அப்பொழுது எவ்வளோ பக்குவமாக அந்த பெண்ணினால் நடந்திருக்க வேண்டும். நமக்கு குழந்தையாக இருக்குது, அங்கே குழந்தை இல்லையே, பாவப்பட்டிருக்கணும், தடவி கொடுத்திருக்க வேண்டும், மெதுவாக நடத்தியிருக்க வேண்டும். இரண்டால் இவர்கள் தான் உயரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். 6வது வசனம், கர்த்தர் அவள் அன்னாள் கற்பத்தை அடைத்தபடினாலே சக்களத்தி அவளை துக்கப்படுத்துவாள், அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நமக்கு நல்ல குழந்தைகள் இருக்குது, பாவம் குழந்தை இல்லை, கொஞ்சம் நம்ம அன்பாக இருப்போம், கொஞ்சம் தட்டி கொடுப்போம்னு சொல்கிறது தான் மனித நீதி, மனித இயல்பு. அது அப்படி தான் செஞ்சுருக்கணும். மனித நேயமே அப்படி தான். ஆனால் எனக்கு குழந்தைகள் இருக்கிறது, உனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவளுடைய இயலாமையை சுட்டித்து காண்பித்து அந்த சக்களத்தை மிகவும் கேவலமாய் பேசுகிறாள். அவளுடைய இயலாமையை மறுபடியும் அடிக்கின்றாள், வார்த்தைகளை கொட்டுகின்றாள். அந்த பெண்ணினாளுடைய வாய் ஒரு மோசமான வாய் என்று நினைக்கின்றேன். பெருமையினாலே, அகந்தையினாலே, எனக்கு குழந்தைகள் இருக்கிறது என்கிற அந்த மமதையினாலே குழந்தை இல்லாமல் இருந்த பலகீனமான பாண்டமாகிய அன்னாளை அவள் கேவலமாய் பேசிக்கொண்டே இருந்தாள் என்று நான் காண்கின்றோம், வருத்தப்படுகின்றோம். உயரத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த பெண்ணினால் ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். எனக்கு குழந்தை கிடைத்து விட்டது, எனக்கு வருடந்தோறும் குழந்தை பிறக்கிறது, என்னை யாரும் அசைக்க முடியாது, உனக்கு ஒன்றுமில்லை என்ற பெருமை அவளை கேவலமாக நடக்க வைக்கின்றது. அதை வாசிக்கிற பொழுதே அவள் இப்படியாக பேசினாள் என்பதை வாசிக்கும் பொழுதே நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தில் உயரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பெண்ணினால் போலத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் காண்கிறோம். அதை மறுக்கவே முடியாது. உயரத்தில் இருப்பவர்கள் கீழே இருப்பவர்களை பார்த்து பாவப்படணும். ஆனால் அப்படி யாருமே பாவப்படுறதில்லை. இந்த புத்திக்கு தானே நீ அப்படி இருக்கிறாய், என்னை பார், நான் நல்லா நீதிமானாக இருக்கிறபடினால தான் நான் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறேன். தன்னை குறித்து மென்மேலும் உயர்வாக நினைத்து தாழில் இருப்பவர்களை மிக கேவலமாக பேசுவதை அநேகர் வழக்கமாக வைத்திருப்பதை நாம் காண்கின்றோம். இது மிகவும் ஆபத்து. உயரத்தில் இருக்கும்பொழுது கீழே இருக்கவங்களை கேவலமாக பேசுகிறது மிகவும் ஆபத்து. ஏனென்றால் நமக்கு இருக்கிற மேன்மைகள் எல்லாம் நிரந்தரம் என்று எதுவுமே கிடையாது. ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார். உயரத்தில் இருக்கும்போது கீழே இருக்கவங்களை கேவலமாக பேசணும்னா அது மிகவும் ஆபத்தாக முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை.
நாம் இன்னொருவரை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பதாக, இன்னொருவரை கேவலமாய் பேசுவதற்கு முன்பதாக நாம் 1000 முறை சிந்திக்கணும், யோசிக்கணும். இப்படி பேசலாமா? அவங்களே வருத்தத்தில் இருக்காங்க, அவங்களே தோத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள இப்படி பேசலாமா? யோசிக்க வேண்டும். அங்கே அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களே காயத்தில் இருக்கும் பொழுது மென்மேலும் அந்த காயத்தை குத்தி கிழிப்பது என்பது அது மிகவும் நமக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற காரியம் என்று மனிதர்கள் சிந்திப்பது கிடையவே கிடையாது. மன உடைஞ்சு போயிருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கி சமுதாயம் விமர்சனங்களை கொட்டுகின்றது. பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுக்கு இதனால தான் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நாட்களை நரம்பு இல்லாதபடிக்கு அவர்கள் இஷ்டத்துக்கு பேசுவதை பார்க்கிறோம். அப்படி அல்லவே அல்ல. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்றால் நாம் உயரத்தில் இருக்கும் பொழுது கீழே இருப்பவர்களை கேவலமாய் பேச மாட்டோம், துணிய மாட்டோம், சாபங்களை வரவழைத்து கொள்ள மாட்டோம். ஆனால் இந்த உலகத்து மக்களோ இஷ்டத்துக்கு அப்படியாக வார்த்தைகளை கொட்டுவதை காண்கிறோம். இன்றைக்கி நீங்கள் கீழே இருக்கலாம், உங்களை இதே போல வெற்றி பெறுபவர்கள் கேவலமாக பேசலாம், உங்கள் இயலாமையை சுட்டித்து காண்பிக்கலாம், உங்களை அடின்னு அடிக்கலாம். என்ன வாழ்க்கை என்று நீங்கள் இந்த அண்ணாலை போல மனம் வெறுத்து வாழ்க்கை கசந்து மிகவும் மன உடைந்து போன ஒரு நிலைமையில இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த உலகம் அன்னைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. கீழே இருக்கவங்களை ஏறி மிதிக்குது. வெற்றி தான் காரணம், அவங்க பெற வெற்றி தான் அவங்களுக்கு இப்படி பேச வைக்குது. அவங்க வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம தோற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி தான் இஷ்டத்துக்கு வார்த்தைகளை பேசுகிறாங்க. எனவே பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நீங்கள் இந்த அன்னாளை போல இயலாதவர்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம், பிஸ்னஸில் தோற்று போயிருக்கலாம், படிப்பிலே தோற்று போயிருக்கலாம், திருமணத்தில் தோற்று போயிருக்கலாம், இல்லாவிட்டால் அன்னாளை போல குழந்தை இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடு இருக்கலாம், ஏதோ ஒரு குறைவு உங்களுக்கு இருக்கலாம், புருஷன் போயிருக்கலாம், செத்து போயிருக்கலாம், இல்லைன்னா அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறது என்று கண்டு இந்த உலகம் உங்களை கேவலமாய் பேசும் என்றால் கவலைப்படாது. இந்த செய்தி உங்களுக்காய்த்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏன்னா இப்படிப்பட்ட நேரங்களில் தான் கடவுள் நம்மளை நெருங்கி வாரார். நாமளும் ஆண்டவரை நெருங்க முடியும். உலகம் நம்மை மிதிக்கின்ற பொழுதுதான், உலகம் நம்மை மிகவும் கேவலமாய் பேசுகின்ற பொழுதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக மாறுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகம் நம்மை கேவலமாய் பேச பேச ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் நம்ம பக்கத்தில் நிற்கின்றார். அவர் வருத்தப்படுகிறார். அவர் நம்முடைய வாழ்வில், நம்முடைய துக்கத்தில் பங்கு கொள்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்ம எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்தனை கொள்கிறார். எனவே நாம் இப்படியாக இந்த மனிதர்களால் கேவலமாய் பேசப்படுவதென்றால் நாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏனென்றால் இன்றைக்கி சாத்தான் இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறவங்களெல்லாம் நிறைய பேரை எழுப்பியிருக்கிறான். பெண்ணினால் அண்ணாளுடைய வாழ்க்கையில் எழுப்பினான். யோபுடைய வாழ்க்கையில் சொந்த மனைவியும் நண்பர்களையும் அவன் எழுப்பினான் கேவலமாய் பேசுவதற்காக. ஆண்டவர் சிலுவையில் தொங்கிய பொழுது பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் வேதபாரர்களையும் எழுப்பினான். ஊழியம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க, பரிசேயர் சதுசேயர்கள், பைபிள் எடுத்து பிழைக்கிறவங்க, அவங்களும் ஆண்டவரை பரியாசம் பண்ணாங்க. பக்கத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்த கல்லையும் பரியாசம் பண்ணான் என்று நாம் எத்தனையோ இடங்களிலே பார்க்குறோம். சாத்தா நாக்கில் இருந்தால் பேசும், யாரோடைய நாக்கிலையாவது இருந்தால் பேசி உங்களுக்கு மனமடிவை உண்டாக்குவான், உங்கள் வாழ்க்கையை கசப்பாக்குவான். உங்களுக்கு எதிர்காலமே இல்லை, எல்லாமே முடிந்து போய்விட்டது, இனி ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு தவறான ஒரு மாய பிம்பத்தை அவன் உருவாக்கி உங்களை எப்படியாவது அப்படி மண்ணோடு மண்ணாக தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சிப்பான். கவலைப்படாதீங்க. அவன் செய்கிறத செஞ்சுக்கிட்ட சாத்தான் உலக தோற்றம் முதல் அப்படி தான் செய்வான், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். சீமேயை அனுப்பி தாவீது மீது கல்லறிந்து இரத்த பிரியனை என்று சொல்லி தாவீதை சீமையை வேதனைப்படுத்தவில்லையா, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டவில்லையா? எத்தனையோ பேர்களை நாம் நம்முடைய வாழ்வில் காண்கிறோம். அவர்களை சாத்தான் எழுப்புகிறான், இப்படி எழுப்பி பேச வைக்கின்றான். அதனால் நிறைய பேர் மன உடைஞ்சு போகிறாங்க. எனக்கு தெரியும் எத்தனை பேர்கள் வேலை பார்க்குற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களால சாடை போடப்பட்டு கேவலமாய் பேசப்பட்டாங்க. எப்போ பார்த்தாலும் கொட்டி கொட்டி விட்டாங்க. பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் கேவலமாய் பேசுகிறதுனால வீட்டை விட்டே வெளியே வர முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. யாரோ ஒருவரை குறிவைத்து தாக்கும்படியாக சாத்தானானவன் யாரையாவது அனுப்புகிறான். யார் வாயிலிருந்தாவது அவன் பேசுவான், கேவலமாய் பேச வைப்பான். கடவுளையே விட்டு வைக்கவில்லை, ஆண்டவர் இயேசுவே விட்டு வைக்கவில்லை. ஒரு விஷயம் நான் கூட்டத்தில் நான் பேசாசு விரட்டி கொண்டிருந்தேன். ஆயிரக்கணக்கிலே மக்கள் வந்திருந்தார்கள். ஆசிரியத்தில் தான் முதலாக தேவனுடைய மாளிகையில் வைத்து இந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது
அப்பொழுது ஒரு பேயை பார்த்து நீ போப்போன்னு சொல்லும்போது கூட்டத்துக்குள்ள நின்று ஒருத்தருக்குள்ள இருந்து பேய் பேசிச்சு. அது என்னிடத்தில் பேசியது, ஆண்டவரையே நான் பரியாசம் பண்ணேன், நீ மாத்திரம். சிலுவையில் இயேசு தொங்கும்போது அவரையே நான் பரியாசம் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது பெருமை பேசிச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது நானே அவரை பரியாசம் பண்ணேன் தெரியுமா, உனக்கு தெரியுமான்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு. அப்போ அந்த பேய் இன்னும் இருக்குது. அது இருந்து இப்போ யாரோ ஒருத்தருக்குள்ளே இருந்து அது என்னிடத்தில் பேசியது நான் திரும்பி பார்க்கின்றேன். பேசி மனிதர்களை துன்பப்படுத்த வேண்டும், வருத்தப்படுத்த வேண்டும், அவர்கள் மீது இருக்கிற தெய்வ திட்டத்தை கெடுக்க வேண்டும், அவர்களை தற்கொலை செய்து கொள்ள வைக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் மீது சாத்தான் முழு பலத்தோடு அவன் பாய்கின்றான். இங்கே பெண்ணினால் மூலமாக பாய்ந்தான், வெறிநாய் போல பாய்ந்தான். இப்படியாக பல நாட்கள் அவங்க பேசும்போது சாப்பிடாமலே இருந்த அந்த பெண்ணினால் இறுதியிலே அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று தன் உள்ளத்தை எல்லாம் உடைத்து தன் கவலையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை நீர் மாற்றும் என்று கண்ணீரோடு ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த அன்னாளுடைய கற்பத்தை திறக்கின்றார். இஸ்ரவேலின் 2 மிகப்பெரிய ராஜாக்களை அபிஷேகம் செய்த மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகி சாமுவேல் அன்னாளுக்குள்ளிருந்து வெளியே புறப்பட ஆண்டவர் உதவி செய்தார். பெண்ணிலாளுடைய பிள்ளைகளோ ஒன்றுக்கும் உதவாதவர்களாக, பைபிளிலே இடமே இல்லாமல் போனவர்களாக சபிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த அன்னாளுக்குள்ளே இருந்து வந்த சாமுவேலோ மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டார். அதுக்கு பிறகும் ஆண்டவர் அன்னாளுக்கு குழந்தைகளை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். வரலாற்றிலே அன்னாள் இடம் பிடித்ததுக்கு காரணம் என்ன? இந்த சாமுவேல் அவருக்கு பிறந்த குழந்தை பேரில் தான் சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது புஸ்தகம் 2வது புஸ்தகம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் முக்கியத்துவத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்ன? பெண்ணினால் பேசிய வார்த்தைகள் தான். அந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டு மனவெறுத்து அழுதபடினால்தான் அதுக்கு காம்பன்சேஷனாக ஆண்டவர் அங்கே அன்னாளுக்கு பிறந்த குழந்தைக்கு அவ்வளோ பெரிய உயர்வை கொடுத்தார் இல்லையா? கூட்டத்தில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் வேலையை ஒரு குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கார். அதுக்கு நஷ்ட ஈடாக ஒருவேளை ஆண்டவர் நமக்கும் நஷ்ட ஈடு தருவார். நமக்கு மனிதன் நஷ்ட ஈடு தர்றானோ இல்லையோ, கவர்மெண்ட் தருதோ இல்லையோ, கர்த்தர் நஷ்ட ஈடு தருவார். இன்றைக்கி எந்த அளவுக்கு உங்களை கேவலமாக பேசுகிறாங்களோ, எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமான ஒரு நஷ்ட ஈட்டை ஆண்டவர் தருவார். அவர் தருகிற நஷ்ட ஈடு எத்தனையோ 1000 மடங்கு 10,000 மடங்கு அது மிக பெரிதானாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்னால் தன் மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பார்த்து பயன்படுத்துவதை பார்த்து மொத்த இஸ்ரவேலும் அவரை தேடிச் செல்வதை பார்த்து எவ்வளோ மனம் மகிழ்ந்திருப்பார்கள். பெண்ணினால் எவ்வளோ வெட்கப்பட்டு போயிருந்திருப்பார் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் வெட்கப்படலாம், நாளைக்கு ஆண்டவர் அதற்குரிய பலனை உங்களுக்கு தருவார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலான இரட்டிப்பான பலனை தருவார். யார் முன்பு தலை குனிந்து நிற்கின்றீர்களோ அவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். யார் இன்னைக்கு உங்களை கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்களோ அவர்கள் ஓடி ஒளியும்படியாக ஆண்டவர் செய்வார். எனவே பிரியத்துக்குரியவர்களை இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் இந்த செய்தியை என் ஜனங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசினபடியினாலே உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். மக்கள் பேசுகிறாங்களா, பேசட்டும். உங்களை கேவலமாய் பேசி உங்களை வேதனைப்படுத்திகிட்டே இருக்காங்களா, வேதனைப்படுத்தட்டும். மிகுந்த சீக்கிரத்தில் நஷ்ட இடை ஆண்டவர் தரப்போகிறார். மிகுந்த சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகின்றார். பேசுகிறவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவர் உங்களுக்கு தொடர்ந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்களா, நான் சொன்னதை மறந்துடாதீங்க, நான் ஆண்டவரே கேவலமாக பேசுகிறேன்னு அந்த பேய் சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்களுக்குள்ள அசுத்தாவி பூந்திருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. சாத்தான் தான் அவங்கள அப்படி பேச வைக்கிறான். எனவே நாம் நிச்சயமாக வெற்றி பெறும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கட்டும். அதிக இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள் அதிக ஆசீர்வாதத்தையே கொண்டு வரும். அதனால் நீங்கள் மனமுடைஞ்சி போகணுங்கிற அவசியம் இல்லை, தற்கொலை பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓடி ஒளியணுங்கிற அவசியம் இல்லை, வெட்கப்படணுங்கிற அவசியம் இல்லை, தாழ்வு மனப்பான்மையில் வாழணுங்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. இல்லது நான் உற்சாகமாக இருப்பேன், யார் சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன், என் ஆண்டவர் எனக்கு நீதி செய்வார், என்னை உயர்த்துவார், எனக்கு நஷ்ட ஈடு தருவார் என்று சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு எல்லா மேன்மைகளையும் மகிமைகளையும் தருவார். நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். பெண்ணினால் வார்த்தையினாலே துளைத்தெடுத்தால்
அவளை அவ்வளவு கேவலமாய் பேசினாள். இயலாமல் இருக்கிற ஒரு பெண்ணிற்கு அவ்வளவு ஒரு துன்பத்தை கொடுத்தாள். ஆனால் ஆண்டவரை தோத்திரம் ஐயா, அதெல்லாம் அவளுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட பின்னாளில் ஆண்டவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியை குழந்தையாய் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தினீர், பெருமைப்படுத்தினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது அருமையான நாளிலும் கூட யாரெல்லாம் இதுபோல பாதையில் நடந்து போகின்றார்களோ, யாரெல்லாம் துக்கப்படுத்தப்படுகிறார்களோ, அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தரீர் மனமிறங்குவீர், அவர்களை ஆசீர்வதிப்பீர், அவர்களை உயர்த்தப் போகிறீர், அவர்கள் வெட்கத்துக்கு பதிலான இரட்டிப்பான பலனை தரப்போகிறீர். அதற்காக நன்றி ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, ஒவ்வொருடைய காயப்பட்ட இருதயத்தையும் மறந்துட்டு கெட்டுவீராக. நல்ல சமாரியன் காயத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த காயங்களை ஆற்றியது போல உடைய பிள்ளைகளுடைய மன காயங்களில் எண்ணெயை ஊற்றி அவருடைய மன காயங்களை ஆற பண்ணுவீராக. ஆண்டவரே, அந்த காயங்களிலிருந்து அவர்கள் வெளியே வந்து பழைய வாழ்க்கைக்கு வர உதவி செய்வீராக. வியாதிப்பட்டவர்கள் பழைய பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. பழைய அழகு வர உதவி செய்வீராக. பழையபடி பைக் ஓட்ட, பழையபடி கார் ஓட்ட, சைக்கிள் ஓட்ட, பழையபடி வாக்கிங் போக, வேலைக்கு போக, சம்பாதிக்க, குடும்பம் ஆண்டவர் இன்பமாக வாழ கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே பிசாசுகள் எல்லாம் ஓடி போகட்டும், ஒளிந்து போகட்டும் ஐயா. ஆண்டவர் வியாதிகள் சாபங்கள் மறையட்டும். நாகமானின் தோஷம் அவனை விட்டு நீங்கி அவனுக்கு புது வாழ்வு கொடுத்தது போல இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகளுடைய தோஷங்கள், சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், தனிமைகள், இயலாமைகள், எல்லா தோஷங்களும் மறையட்டும் அப்பா. கால்களில் இருக்கிற தோஷங்கள், நடக்க முடியாதபடி கால்களில் இருக்கிற தோஷங்கள் மறைந்து போகட்டும். சம்பாதிக்க முடியாதபடி கைகளில் இருக்கிற தோஷங்கள் மறைந்து போகட்டும். பேச முடியாதபடி ஆண்டவரை நன்மைகளை பெற முடியாதபடி வாயில் இருக்கிற தோஷங்கள் மறைந்து போகட்டும். பார்க்க முடியாதபடி கண்களில் இருக்கிற தோஷங்கள் மறைந்து போகட்டும். தாய் தகப்பனுடைய பாவங்கள், முற்பிதாக்களுடைய பாவங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே நிழலாடாதபடி கர்த்தர் பார்த்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஐயா. என்ன நன்மையான காரியங்களை பிள்ளைகள் ஆர்வமாய் காத்திருக்காங்களோ அதை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி கைகள், எலும்புகள், கால்கள், எலும்புகள் குறுக்கணும் உடைந்துடாதபடி பார்த்து கொள்ளுங்க. விபத்து சந்தித்து ஐசியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எப்படியாவது மீட்டெடுத்து கொண்டு வாருங்க. ஆண்டவரை உலகம்ல இருக்கிற ஆண்டவரை அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக ஏசப்பா பிள்ளைகள், உம்மை தேடுகிற பிள்ளைகள், உமக்காக வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்படாதபடி நீ செய்யும். நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே மனமிறங்குவீராக. கர்த்தாவே உதவி செய்வீராக. ஏசப்பா, அடைக்கலான்குரிய முதலிடத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வருவீராக. ஏராளமான இடங்கள் உள்ளதை நீர் தான் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஊழியம் வளரும்படியாய் செய்யும். இதை பார்க்கிறவர்கள் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாய் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அநியோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.